வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள 3வது அலகான பீத்தோய் தனிமங்கள் 2 அலகிலிருந்து 6வது பகுதி. ஏற்கனவே 5 பகுதி வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எளிதாக புரியும். என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பீத்தோயில் நைட்ரஜன் தொகுதி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நைட்ரஜன் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் இருக்கும், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இது இருக்கும். இப்போ நம்ம நைட்ரஜன் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பாஸ்பரஸ், அதனுடைய சேர்மங்கள் தான் பார்க்க போகிறோம். பாஸ்பரஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்பரஸோட புற வேற்றுமை வடிவங்கள். இந்த பாஸ்பரஸோட நம்ம ஏற்கனவே கார்பனுடைய புறவேற்றுமை வடிவத்தை பற்றி நம்ம பீத்தோய் தனிமங்கள் 1 அப்படிங்கிற 2வது அலகில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாஸ்பரஸோட புறவேற்றுமை வடிவம். பாஸ்பரஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ஒரு 2 புறவேற்றுமை வடிவம் இருக்குது. ஒன்று வெண் பாஸ்பரஸ், இன்னொன்று சிவப்பு பாஸ்பரஸ். அதுக்கப்புறம் இந்த கருமை நிற பாஸ்பரஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய அல்லோட்ரோஃபி இருக்குது, அது நிறைய புறவேற்றுமை வடிவம் இருக்குது. நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது ரெண்டு வகையான புறவேற்றுமை வடிவம் தான் பாஸ்பரஸோட. ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வெண் பாஸ்பரஸ், இன்னொன்று சிவப்பு பாஸ்பரஸ். ஃபஸ்ட்டு வெண் பாஸ்பரஸோட அமைப்பு பாருங்கள். நம்ம பாஸ்பரஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் அதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா P4 தான் இருக்கும். அதாவது 4 பாஸ்பரஸ் மூலக்கூறுகள், பாஸ்பரஸ் அணுக்கள் ஒன்று இணைந்து காணப்படும் இந்த வடிவமைப்பில். இது என்ன வடிவமைப்பு, ஒரு நான்முகி வடிவமைப்பில் இப்படி தான் இருக்கும் பாஸ்பரஸோட இது. நீங்கள் இந்த பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெண் பாஸ்பரஸோட இயற்பியல் பண்ணு பாருங்கள், அது நிறம் அற்றது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சிவப்பு பாஸ்பரஸ் அடுக்கு இது மேலே மஞ்சள் நிறமாக மாறும். அதாவது இந்த வெண் பாஸ்பரஸ் நீங்கள் தயாரித்ததுக்கப்புறம் ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே மஞ்சள் நிறமாக மாறுச்சு அப்படின்னாக்க அங்கே சிவப்பு பாஸ்பரஸ் அடுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இருக்கும், விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதோட மிக முக்கியமானதுன்னா உள்ளி பூண்டின் மனமுடையது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்கும் பொழுது இதில் பி பிளாக்ல அவங்க என்ன இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க உள்ளி பூண்டின் மனமுடைய சேர்வம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது பாஸ்பரஸ் சேர்வமாக இருக்கலாம். அடுத்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைவதன் காரணமாக இருளில் ஒளிகிறது. ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் பாஸ்பரஸ் சென்ஸ், அதாவது நின்றொளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இருளில் ஒளிகிறது, இதுக்கு பேர் என்னது, நின்று ஒளிர்தல். எதனால் நின்றொளிதலுக்கு காரணம் எது, ஆக்சிஜன் ஏற்றம் அடைதல். அடுத்தது இதோட எரியூட்டு வெப்பநிலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் அதாவே பற்றிக்கிட்டு எரியும். அதனால அது என்ன கொடுக்கும், P2O5 அப்படிங்கிற பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படிங்கிற சேர்மத்தை கொடுக்குது. அடுத்து சிவப்பு பாஸ்பரஸ். நீங்கள் சிவப்பு பாஸ்பரஸோட வடிவத்தை பாருங்கள். இந்த ஒரு பாஸ்பரஸ் அளவுக்கும் இன்னொரு இந்த P4 அளவுக்கும் இடையே ஒரு லிங்கேஜ் இருக்கும். இந்த லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த பாண்டு பிரேக் ஆகி இப்படி போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். சரி, ரைட். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 420 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், வெண் பாஸ்பரஸை சிவப்பு பாஸ்பரஸாக மாற்றலாம். இது என்னது, வெண் பாஸ்பரஸ் மாதிரி இல்லாமல் என்ன, இது விஷத்தன்மை அற்றது. அது விஷத்தன்மை உடையது, இது விஷத்தன்மை அற்றது. நீங்கள் சிவப்பு பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாஸ்பரசன்ஸ் அப்படிங்கிற நின்று ஒளிர்தலை அது காட்டுவது இல்லை. இந்த நின்று ஒளிர்தல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மூலக்கூறு இது கிரவுண்ட் ஸ்டேட்டாக இருக்கும். இதுலேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு மறுபடியும் எங்கே வரணும், கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். அப்படி வராமல் இடையில ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப வரதுனால நமக்கு இந்த நின்றொழிதல் காரணமாக இருக்கும். ஸோ இந்த நின்றொழிதல் அப்படிங்கிறது என்ன, எதனால் வருது, இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட் ஸ்டேட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். இதுக்கு பேர் தான் அது நின்றொழிதல். இந்த கால இடைவெளி கொஞ்சம் கூட இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணணும், என்னன்னு சொல்கிறது, நின்று ஒளிர்தல். இங்கிலீஷ் பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறைந்த வெப்பநிலைகளில் தீப்பற்றுவது கிடையாது. ஆனால் மந்த வாயு சூழ்நிலையில் சிவப்பு பாஸ்பரஸ் நம்ம கொதிக்க வச்சோம்னாக்க அது மறுபடியும் என்ன ஆயிரும், அது வெண் பாஸ்பரஸாக மாற்றலாம். இது பாஸ்பரஸ் அடுக்கு அமைப்பு பெற்றுள்ளது. குறை கடத்தியாகவும் செயல்படுது. ரொம்ப முக்கியம், குறை கடத்தியாகவும் இது செயல்படும். அடுத்தது இந்த சிவப்பு பாஸ்பரஸோட அழகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எப்படி இருக்கும், P4 நான்முகி அழகு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நீங்கள் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னாக்கா N ட்ரிபிள் பாண்ட் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் பாஸ்பரஸில் பார்த்தீங்கன்னாக்கா P ட்ரிபிள் பாண்ட் Pயை விட P சிங்கிள் பாண்ட் P தானே இருக்குது, மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அதிக நிலைத்தன்மை பெற்று இருப்பதனால இதோட அழகெல்லாம் எப்படி இருக்கும், PP ஒற்றை பிணைப்பாக தான் இருக்கும். அதனால சொல்கிறாங்க இந்த ஒற்றை பிணைப்புகளை விட முப்பிணைப்புகள் எப்படி இருக்கும், வலிமை குறைந்தது. அப்போ இது வலிமை அதிகமாக இருக்கிறதுனால அதோட மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், P சிங்கிள் பாண்ட் P தான் இருக்குது.
அதனால தான் அது முப்பிணைப்பு பதிலாக ஒற்றை பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர நமக்கு வந்து ஸ்கார்லெட் பாஸ்பரஸ், ஊதா நிற பாஸ்பரஸ் அப்படின்னு மறுபடியும் 2-3 பாஸ்பரஸ் வந்து நமக்கு அல்லோட்ரோஃபியா புறவேற்று வடிவமாக காணப்படுது. இந்த பாஸ்பரஸோட பண்புகளை பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பாஸ்பரஸ் P4 தான் பாஸ்பரஸ். இது எப்படி இருக்கும், இயற்கையில் வந்து எப்படி இருக்கும், P4 இருக்கும். இந்த P4 வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி P4O6 இது எப்படி எழுதலாம், P2O3 எழுதலாமா? இங்கே 2ஆல் டிவைட் பண்ணினா 2, இது 3 ஆயிரும். இந்த P2O3க்கு பேர் என்னக்கா, 3 இருக்குங்களா ஆக்சிஜன், பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. அதே மாதிரி இந்த பாஸ்பரஸ் கூட நீங்கள் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது P4O10 ஃபார்ம் ஆகலாம். இது எப்படி நீங்கள் எழுதலாம், P2O5 எழுதலாமா? 5னா பென்டா, ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்சைடு உருவாகும். அடுத்து நீங்கள் குளோரின் கூட வினைப்படுத்தும் பொழுது PCl3 PCl5, அதாவது பாஸ்பரஸ் 3 ட்ரைக்ளோரைடு 5 பென்டாக்ளோரைடு ஃபார்ம் ஆகும். அடுத்து நீங்கள் இந்த காரங்கள் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு இங்கே காரத்தை கூட வினைப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினை இது. பாஸ்பின் அப்படிங்கிற ஒரு வாயுவை வந்து என்ன பண்ணும், கொடுக்கும். நீங்கள் ஒரு காரத்தோடு இந்த பாஸ்பரஸ் சேர்த்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோடியம் ஹைப்போபாஸ்பைட் அப்படிங்கிற ஒரு உப்பும், அதுக்கப்புறம் PH3 அப்படிங்கிற இந்த பாஸ்பரஸோட முக்கியமான சுருமான இந்த பாஸ்பின் வாயு வந்து கொடுக்குது. இதில் பாஸ்பரஸ் என்னவா பயன்படுது அப்படின்னாக்கா ஒடுக்கும் கரணியாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இது ஒடுக்கும் கரணி, சரி நம்ம அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நைட்ரிக் அமிலத்தை கூட இதை நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னாக்க நமக்கு ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம் அப்படிங்கிற H3PO4 கிடைக்கும். இந்த வினை வந்து என்னது, ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது. எது பாஸ்பாரிக் அமிலமாக எது ஆக்சிஜன் ஏற்றம் அடையும், இந்த பாஸ்பரஸ் ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது. இதில் நீங்கள் மிக முக்கியமானது என்னன்னாக்கா, இதில் என்ன வந்து வினைவேக மாற்றியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அயோடின் வந்து வினைவேக மாற்றியாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இது உலோகங்கள் கூட வினை புரியும் பொழுது இந்த P2 அப்படிங்கிற பாஸ்பைடை உருவாகுது. நீங்கள் மெக்னீசியம்னா மெக்னீசியம் பாஸ்பைடு, கால்சியம்னா கால்சியம் பாஸ்பைடு, சோடியம்னா சோடியம் பாஸ்பைடு உருவாகுது. அடுத்து இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம தீப்பெட்டியில் சைடில் இருக்கிறது பேர் என்னக்க, அது நமக்கு தான் தெரியும், சிவப்பு பாஸ்பரஸ். அதனால தான் தீப்பெட்டியில் வந்து சிவப்பு பாஸ்பரஸ் வந்து தீக்குச்சியை உரசி அந்த ஈஸியாக வந்து அறை வெப்பநிலை எரியூட்டு வெப்பநிலை கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஈஸியாக பற்றிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இது சிவப்பு பாஸ்பரஸை யூஸ் பண்ணுறாங்க. பாஸ்பரஸ் வெண்கலம் போன்ற உலோக கலவைகள் தயாரிப்புலையும் என்ன பண்ணுறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.